பட் நம்ம எப்படி பெக்யூலராக இருப்போம்னு சொன்னால், நம்மளை பற்றி எந்த விதமான விஷயங்களையும் பெருசாக மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்க விட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் போ, ஏதோ எனக்கு தேவையான விஷயத்த நீ செஞ்சிடுற, அவ்வளோதானே, உனக்கு தேவையான விஷயத்த நீ என்னமோ பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சில நல்லவங்களே உங்ககிட்ட வந்து புரிஞ்சுக்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாலும் கூட நீங்கள் அப்படியே பயங்கர இதாக இருப்பீங்க, டம்ப்டாக இருப்பீங்க, பயங்கர க்ளோஸ்டாக, பயங்கர ரிசர்வ்டாக இருப்பீங்க. அதனாலே இந்த நல்லவங்கெல்லாம் பெரிய அளவில் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா நல்லவங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய நல்ல ஹேபிட் என்ன, நீங்கள் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்யாமல் திருப்பி ஒரு உதவியை கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ கில்ட் இருக்கும் இல்லையா? அப்போ ரெண்டாவது தடவை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, இப்போ நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிட்டீங்க, இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏதாவது நான் செஞ்சேன், நான் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நான் கேட்குறேன்னா, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டிஃபென்சிவாக இருந்துட்டீங்கன்னா, நான் ஒரு நல்லவனாக இருந்தேன்னா நான் விலகி போயிடுவேன். ஆனால் கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் ப்ரெசென்ட் பண்ணுற நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் வெபினார் ஜூம் மீட்டில் தமிழ்லேயே நடக்க போது, உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க.